Hi, hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம யூடியூபர் வீடியோ தான் பார்க்க போகிறோம், டிராயிங் வீடியோ. அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இந்த பென்சில் எக்ஸ்டெண்டரை காட்டிடுறேன். இது அதில் ஒரு ரவுண்டு ரிங் மாதிரி இருக்குன்னா அதை கீழே மேலே நகர்த்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை கீழே இறக்கி விட்டுட்டு தான் நம்ம பென்சில் உள்ளுக்குள்ளே போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் தெரியாமல் அப்படியே மாட்ட மாட்டிக்கிச்சு. இதில் நமக்கு பின்னாடி முன்னாடி அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸ் நமக்கு அதில் இருக்குது, பெரிய சைஸ் சின்ன சைஸ் அப்படின்னு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறப்ப எப்படா மாட்டுறது அப்படின்னு கொஞ்சம் முழிச்சேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் நான் இந்த பென்சில் எக்ஸ்டெண்டர் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இந்த ட்ராயிங்கில். ஸோ நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் அப்சரா என்னோடய ஃபேவரட் பென்சில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்சில் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்சரா ட்ராயிங் பென்சில் அண்டு மேக்கப் ப்ரஷ், பேப்பர் ஸ்டம்ப்ஸ் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு காட்டன் கிளாத்தும் யூஸ் பண்ணியிருக்கேன் பிளெண்டிங்க்கு. ஸோ இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பென்சில் எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு அப்சரா மெக்கானோ எரேசர், அந்த லாஸ்ட் டைம் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் காட்டினேன்னா அந்த எரேசர் தான் நான் காட்டியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால கொஞ்சம் சரியாக வரல. ஸோ நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் அதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தனியாக அதை வச்சு வீடியோ போடுறேன். இதில் நான் ஃபேஸ்க்கு 2P அண்ட் 4P இந்த ரெண்டு ஷேட் தான் கொடுத்துருக்கேன். அதிகமாக டார்க் ஷேட் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் 4P கொடுத்துருக்கேன். அண்ட் மற்ற எல்லா இடத்துலையுமே 2P தான் கொடுத்துருக்கேன். அண்டு இந்த ஐப்ரோ இந்த பிளாக் நல்ல டார்க் பிளாக்குக்கு நான் 10P 8P இந்த பென்சில் கொடுத்துருக்கேன். அண்டு லிப்க்கு என்ன சொல்ல டார்க்காக அந்த லைன் லிப் லைன்னு சொல்லுவோம்னா அந்த ஏரியாவில் மட்டும் 6P கொடுத்தேன். அண்ட் மற்ற ஏரியாவில் நார்மலாக என்ன சொல்ல 4P நான் அது கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டீட்டெயிலாலாம் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட்ஸ் நிறைய பார்த்துட்டோம். ஸோ அதனால் டீட்டெயிலாலாம் சொல்லலை. நான் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கேன். அண்டு இது யாருன்றதை நான் இன்னும் சொல்லவே இல்லை. இது ஒரு யூடியூபர் தான். ஸோ நான் யூடியூபர்ஸாக கொஞ்சம் செலக்ட் பண்ணி எனக்கு ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறேன். பட் எனக்கு இந்த ஜெனி ஹேக்ஸ் அப்படின்ற அந்த சேனலில் அவங்க பண்ணுற ஹேக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குமா. ஸோ கண்டினியூஸாக பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நாளாகவே இவங்க பிக் எடுத்து வச்சுருந்தேன் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவங்களோட பிக் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி மதன் கௌரி, அப்புறம் இன்னொன்று தமிழ் பியூட்டி பீட்ஸ் அவங்கள ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நான் அப்படியே கண்டினியூஸாக நான் ஒரு 4-5 யூடியூபர்ஸ் அப்படியே ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆல்ரெடி சைபர் தமிழா சுஹைல் அண்ணா அண்டு பம்மி அக்கா அவங்க 2 பேரும் ட்ரா பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டேன். மறுபடியும் ட்ரா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ப்ரிண்ட் அவுட் எடுத்து அவுட்லைன் போடுறது அண்ட் டீட்டெயிலாக எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு டைம் கமெண்டில் பார்த்தேன். எனக்கும் ரொம்ப நாளாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது அந்த ப்ரிண்ட் அவுட் வச்சு. ஸோ சீக்கிரமே அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோவும் போடுவேன். வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதில் அதாவது அப்சரா மெக்கானோ எரேசர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா. ஸோ இது நமக்கு என்ன சொல்ல ஹேருக்கு ஹைலைட்ஸுக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் எனக்கு ஹேர் ஹைலைட்ஸ் கொடுக்குறதுக்கு மட்டும் இன்னும் சரியாக தெரியலை அந்த எரேசர் வச்சு. ஸோ நான் கொஞ்சம் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். நான் கண்டிப்பாக அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு அந்த எரேசர் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் திடீர்னு கிடச்சனால வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த எரேசர் எப்படி இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அண்டு பென்சில் எக்ஸ்டெண்டர் இந்த வீடியோவிலே நான் டீட்டெயிலாக காட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில்
வேறு எதுவும் நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இல்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோவும் ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ரங்கீலா பெயிண்ட் சம்திங், அது பேர் ரங்கீலா பெயிண்டிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த பெயிண்டிங் வச்சு ஒரு சேலஞ்ச் மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமே நான் அதில் ஒரு புத்தா பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஒரு சிம்பிளான புத்தா பெயிண்டிங் தான். இந்த 12 ஷேட்ஸ் ரங்கீலா பெயிண்ட்டாக சம்திங், அது பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் காலேஜ் டைமில் வாங்கினேன், அது கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வச்சே நான் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் இருந்தாலும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம். புதுசாக ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு க்ரியேட்டிவாக ஏதாவது தோணுச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். வேறு எதாக இருந்தாலும் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அண்டு வேறு எதுலேயும் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் எப்போயுமே கொடுப்பேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டீட்டெயிலாக நான் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் பேக்ரவுண்ட், இதில் நான் பேக்ரவுண்ட் பெருசாக எதுவும் கொடுக்கல. ஒருவேளை பேக்ரவுண்ட் டீட்டெயிலாக ஏதாவது பேக்ரவுண்ட் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கமிஷன் ஒர்க்ஸில் நிறைய பேக்ரவுண்ட்ஸ் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நான் உங்களுக்கு வேறு ஏதாவது பேக்ரவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க, நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்டு ஹேருக்கு நான் என்ன ஷேட் கொடுத்தேன் அப்படின்றத சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து நான் ஹேருக்கு வந்து 10p அண்டு 6p ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் 6p பென்சில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் 10p பென்சில் கொடுப்பேன். ஏன்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக எடுத்துக்காட்டும். ஒரே இதாக நம்ம 10p மட்டும் கொடுக்குறத விட 6p கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 6pயோ 8pயோ ஏதாவது ஒரு ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம 10p கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டார்க்காக நமக்கு எடுத்துக்காட்டும். அண்ட் பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹைலைட்ஸ் கொடுத்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஹைலைட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வட்டம் பிளெண்ட் பண்ணால் பார்க்க நல்லா இருக்கும். நான் எப்போயுமே இப்படி தான் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஹைலைட்ஸ் கொடுக்குறது நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுவேன். அண்டு ஜுவல்லரி டீட்டெயிலிங் வீடியோ வந்து நான் போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஜுவல்லரி டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி ட்ரா பண்ணது. இந்த வீடியோ இவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.